Good evening friends. இப்போ நம்ம இந்த வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா YouTubeல வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி பேசிக்கா என்னென்ன செட்டிங்ஸ்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். அந்த செட்டிங்ஸ்லாம் நம்ம ஏன் சேஞ்ச் பண்ணனும், எதுக்காக சேஞ்ச் பண்ணனும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நியூவா வந்திருக்க வியூவர்ஸா இருந்தா ப்ளீஸ் Subscribe பண்ணுங்க. இப்போ நம்ம அடுத்த இந்த வீடியோஸ்க்கான டுட்டோரியல்ஸ்க்குள்ள போவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நீங்க அந்த வீடியோஸ் பார்க்கலாம். வீடியோஸ்க்கான ஃபைல்ஸ் நான் இங்க வச்சிருக்கேன். எஸ், வீடியோஸ்க்கான ஃபைல்ஸ் இருக்கு. சோ அந்த வீடியோஸ் ஃபைலுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படினா ஒரு வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி எடுத்து ஜஸ்ட் ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பண்ணோம் அப்படியே அப்லோட் பண்ணோம் அப்படினு இருக்க கூடாது. அந்த வீடியோஸ் மேக் பண்ண பிறகு அதுக்கான கண்டென்ட் एक्चुअली நம்ம வந்து பேசிக்கா மூணு விஷயம் கம்பல்சரி பார்க்கணும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் டைட்டில், செகண்ட் ஒன் டிஸ்கிரிப்ஷன், தேர்ட் ஒன் டாக்ஸ். சோ இத மூணு எதுக்காக கொடுக்கிறோம்? இது எல்லாமே அப்லோட் பண்ணலாமானா பண்ணலாம். பட் அது சரியான process கிடையாது. இப்போ நம்ம என்ன செய்றோம்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வீடியோக்கும் டைட்டில் சூஸ் பண்றோம், டிஸ்கிரிப்ஷன் சூஸ் பண்ண போறோம், தென் டாக்ஸ் சூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா நம்ம விருப்பப்பட்ட மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்துறவே கூடாது எப்பவும் வீடியோஸ்க்கு. சோ நம்ம அப்ப எப்படி டைட்டில் நம்ம சூஸ் பண்றோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா ஒரு பர்టిక్యులர் ரீசன்காக வீடியோஸ் வந்து யூசர்ஸ் சர்ச் பண்றாங்க அப்படினா சோ அவங்க என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த வீடியோவை சர்ச் பண்ணுவாங்க YouTubeல அப்படினு பார்க்க போறோம். சோ அந்த வேர்டிங்ஸ் ஓரியன்டடா தான் நம்ம ஒவ்வொரு வீடியோக்கான டைட்டில் சூஸ் பண்ண போறோம். அதுதான் நம்ம டைட்டிலை சூஸ் பண்ணிட்டு வைக்க போறோம். ஓகேங்களா? சோ அந்த டைட்டில் எப்படி இருக்கும் அப்படினா SEO சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம சர்ச் பண்ணக்குள்ள அதுல கூட வேர்டிங்ஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு சர்ச் லிஸ்ட்ல நம்மளுடைய வீடியோ ஷோ ஆகும். சோ நீங்க கரெக்ட்டான ஒரு டைட்டில் சூஸ் பண்ணுங்க. தென் டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷன் எதுக்காகன்னு பாத்தீங்க அப்படினா நம்ம ரெடி பண்ணிருக்க கூடிய இந்த வீடியோஸ்ல எதை பத்தி நம்ம பேசியிருக்கோம் இல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், எதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோஸ்ல இருக்கும். சோ நம்ம என்ன பண்றோம் அப்படினா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோல நம்ம என்னென்ன கண்டென்ட் பேசியிருக்கோமோ அதை அப்படியே வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துறோம். சோ இந்த டிஸ்கிரிப்ஷன் எதுக்காக கொடுக்கிறோம், இல்ல இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கும் வீடியோக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படினு பாத்தீங்க அப்படினா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள அந்த வேர்டிங்ஸ் பேஸ் பண்ணி கூட நீங்க சர்ச் பண்ணக்குள்ள வீடியோஸ் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகலாம். சோ அப்ப வந்து டைட்டில் மட்டுமே உங்களுக்கு கிடையாது, இந்த டிஸ்கிரிப்ஷனுமே உங்களுக்கு கம்பல்சரி வீடியோ வந்து சர்ச் என்ஜின்ல முன்னாடி கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அப்ப இந்த டிஸ்கிரிப்ஷன்றது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சோ தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா டாக்ஸ். இந்த டாக்ஸ் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்றீங்க, அந்த அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கு. இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் அப்படியே செப்பரேட் பண்ணியிருப்போம். இந்த டாக்ஸ் எப்படின்னா இந்த டாக்ஸ் ஓரியன்டட் பேஸ் பண்ணி நமக்கு வந்து வீடியோஸ் வந்து செப்பரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோஸ் எதுக்காக மேக் பண்ணமோ அதை வந்து அந்த வீடியோ மேக் பண்ண ரீசனை வந்து எப்படிலாம் நம்ம வந்து யூசர்ஸ் வந்து சர்ச் பண்ணுவாங்க, என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத அந்த டாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். சோ அப்போ இந்த டாகும் வந்து நம்ம கம்பல்சரி கரெக்டான லெவல்ல நம்ம யூஸ் பண்றது பெட்டர். தென் இதெல்லாம் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில் பார்த்திருக்கோம், டிஸ்கிரிப்ஷன், தென் டாக்ஸ். இது மூணு தான் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க வீடியோக்கான டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த டைட்டில் வீடியோட டைட்டில்ஸ் காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிட்டு தென் வீடியோஸ்ல போயிட்டு ரீநேம் ஆப்ஷன்ல நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ண நேமை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவோட நேம் டிஃபால்ட்டா என்ன இருந்ததோ அதை நம்ம ஆல்டர் பண்ணிட்டு ரீநேம் கொடுத்தாச்சு. இப்போ ரீநேம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா யூடியூப்ல நம்ம என்ன வீடியோ அப்லோட் பண்ண போறோமோ அதுக்கான டைட்டில் கொடுப்போம் இல்லையா, அந்த சேம் டைட்டில் தான் இந்த வீடியோவோட நேமாவும் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ வீடியோவோட நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா வீடியோவோட ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, தென் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த டீட்டெயில்ஸில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க, டைட்டில் இருக்கு இல்லைங்களா? எஸ், இந்த டைட்டிலில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆல்ரெடி என்ன நேம் கொடுத்துருக்கோம் வீடியோக்கு, ஸோ அதே சேம் டைட்டில் இங்கே கொடுத்துட்றீங்க. தென் சப் டைட்டில் இருக்குது, அந்த சப் டைட்டில்லையும் சேம் நம்ம என்ன டைட்டில் கொடுத்தோமோ அதை கொடுத்துட்றீங்க. ரேட்டிங்ஸ் இருக்குது, ரேட்டிங்ஸ் வந்து 5 ஸ்டார் கொடுத்துருங்க. டேக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டேக்ஸில் என்ன பண்ணுறோம், நம்ம ஆல்ரெடி நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கோம்
ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா டேக், அந்த டேகை எடுத்துகிட்டு டைரெக்டாக நம்ம இந்த டேக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, டேக்ஸ் முடிச்சு இது ரேட்டிங்ஸ் முடிச்சு கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கமெண்ட்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படியே எடுத்துகிட்டு அதை அப்படியே பேஸ்ட் பண்ணுறோம். ஓகே தென் ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் பேசிக்காக நம்ம கம்பல்சரி பண்ணணும். ஸோ இது எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன் இந்த செட்டிங்ஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண பிறகு ஒரு யூடியூப் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம அதில் யூடியூப்பில் போய்ட்டு மேனேஜர் அந்த செட்டிங்ஸில் போய்ட்டு மேனேஜர் நம்ம செக் பண்ணி பார்த்தாலும் தெரியும் வீடியோவோட நேம், சப்டைட்டில், ஸோ இந்த டேக்ஸ் எல்லாமே நம்ம மேக் பண்ண வீடியோவுக்கு ஓரியன்டாக இருக்கும், நம்ம கொடுத்தது தான் இருக்கும். அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு நேம் செட் ஆகிருக்கும். நம்ம சர்ச் பண்ணும் போது வந்து கூகுள் அல்காரிதம் பேஸ் பண்ணி சர்ச் பண்ணி அந்த ரிசல்ட் எடுக்கும்போது அது மேட்ச் ஆகாமல் போக வாய்ப்பு இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி அந்த பர்டிகுலர் கீவேர்டு கொடுத்து சர்ச் பண்ணாங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் அவங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்மளுடைய வீடியோவோட கவுண்ட்ஸ் அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இந்த சேஞ்சஸை பண்ணுறோம். ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணி முடிச்ச பிறகு அப்ளை கொடுத்துட்டு தென் ஓகே இப்போ கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஆல்ரெடி வீடியோக்கான டைட்டில் ரெடி பண்ணியாச்சு, டிஸ்கிரிப்ஷன் பண்ணியாச்சு, டேக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதே ப்ராசஸை வந்து நம்ம ரெடி பண்ண வீடியோவில் வந்து ரீநேம் பண்ணியாச்சு. அதில் ரீநேம் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு டைட்டில், சப்டைட்டில், ரேட்டிங்ஸ், கமெண்ட்ஸ், டேக் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகே, எவ்ரிதிங் டன். இது எல்லாமே பக்காவாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இதை நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம். அது அடுத்த செக்ஷனில் பார்ப்போம். இதை அப்லோட் பண்ணும்போது ஸோ அங்கே நமக்கு கொடுக்க வேண்டியது டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அது வெரி சிம்பிள். ஸோ இங்கே நம்ம என்ன ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ இந்த நோட் பேடில், ஸோ இதை எடுத்து அங்கே டேரெக்டாக நீங்கள் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பெட்டர் வே. யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா பெட்டர் வே டு இன்க்ரீஸ் மோர் வியூஸ் இன் யுவர் வீடியோ. ஓகேங்களா. ஸோ ப்ளீஸ் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு வீடியோவுக்குமே வியூஸ் அதிகமாக கிடைக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்ஸ் மை சேனல். தேங்க்யூ.